Hello, good evening. Today's dinner பாருங்க சூப்பரான சப்பாத்தி. மாவை பிசையலாமா? சூப்பரான சப்பாத்தி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பிசையும்போது நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதில் 3/4 ஊற்றிடுங்க. அப்புறமா தேவைன்னா திரும்ப தெளித்து பண்ணிக்கலாம். இதாங்க நம்ம 3/4 அப்புறங்க கொலக்கட்டை பதத்துக்கு இருக்குது. இதில் நம்ம எப்படி பாருங்களேன், அடுத்தடுத்து முக்கான்னு சொல்ல முடியாது, லாஸ்ட் ஸ்டேஜ். இப்போ 100%னா 97% தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், காமிச்சேன் இல்லையா, கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் டோட்டலான தண்ணி இவ்வளோதான் எடுத்துக்கேன் பாருங்கள். இப்போ ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி இது தேர்ட் டைம். இந்த டிப்ஸ்லாம் யாருக்கு, நான் சப்பாத்தி மாவு இப்போ செய்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் ப்ளஸ் நியூ யங் மேரிட் கப்பல் இவங்களுக்கும் தெரியாது இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஒரே இருந்தால் தண்ணி ஊற்றி விட்டோம்னா புதுசாக பண்ணுறவங்க கஷ்டம், அவங்க அப்படி பண்ணுவாங்க. பட் அது மாவு இன்னொரு பாக்கெட் வாங்கணும். அதனால தான் இந்த டிப்பு. இன்றைக்கி மாவு கட்டுறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். மற்றவங்க எல்லாருக்கும் என்னை விட எல்டர் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அவங்களுக்குலாம் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்துடுச்சு. இதில் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த தெளிவாக நெய் ஊற்றிருக்கேன். பாருங்கள், ஒரு 5 துளி நெய் ஊற்றிருக்கேன். இது எதுக்குன்னா என்னோடய கையில் இருக்கிற மாவையும் க்ளீன் ஆக்கிடும் வந்துடும் எல்லாமே. ப்ளஸ் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், முடிஞ்ச வரை வந்துடுச்சு. இதை எப்படி பண்ணாலே வந்துடும். இது இந்த கையில் ஸோ இது பாருங்கள், இது மாவு சப்பாத்தி மாவு பிசைகிறதுல நிறைய பேர் வார்ம் வாட்டர் ஊற்றுங்கம்பாங்க, பால் ஊற்றுங்கம்பாங்க, சர்க்கரை போடுங்க. நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். சிம்பிளான மெத்தட் தான் நம்ம சேனலில் பண்ணிகிட்ருக்கோம். குருவி குடி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் அகேன் ஐ வில் ரிப்பீட் இட். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். இது புதிதாக கற்றுக்கக்கூடிய இளம் இளையவர்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் சப்பாத்தி போடணும். பட் மாவு பிசைகிறதுலே ஒரு பெரிய இதுங்கிறது தெரியாதவங்களுக்கு இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற விதம். சப்பாத்தி மாவில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 டிப்பு, தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஃபுல்லாக போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். 97% நம்ம தாராளமாக ஊற்றிக்கலாம். 3% வெயிட் பண்ணி தான் ஊற்றணும். ஸோ நான் 3 டைம்ஸ் 10-15 ஊற்றினாலும் அதுக்கப்புறம் நெய்யும் நான் அதுக்கப்புறம் போடல. அதேமாதிரி பாருங்களேன், இது நல்ல ஒரு பஞ்ச் கொடுக்கணும். அதே மாதிரி இப்படி தூக்கி போடலாம். போட்டு பரோட்டா மாஸ்டர் அடிக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி நம்மளே பரோட்டா மாஸ்டராக நினச்சி, இல்லை நம்மளுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க நினச்சி குத்தணும். அழகாக இருக்குது. இதை சூப்பராக இலக்கமாக நல்ல பதமாக வந்துச்சு. ஸோ இதை நம்ம நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதெல்லாம் இதை ஈஸியாக வருவாங்க. ஸோ இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது.
நம்மளுக்கு எப்போ சப்பாத்தி சாப்பிட்றோமோ அதுக்கு 1/2 hour இல்லைன்னா 1 hourக்கு முன்னாடி எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு பொறுமையாக மூடி வச்சிடணும். நம்மகிட்ட வந்து மற்ற ஒரு மெனக்கெட்டுற விஷயங்கள்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு மூடி போட்டுற வேண்டிதான். அந்த மூடி போட்டுட்டு நம்ம வேலைகளெல்லாம் பார்க்க வேண்டியதான். சமையல், சைடிஷ், எக்ஸட்ரா எக்ஸட்ரா, பாத்ரூம். வேலைகள்லாம் பார்த்துக்கலாம். இதோடு வந்து உங்களுக்கு ஒரு பாத்ரூம் டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். நல்லா சாப்பிட்ற நேரத்தில் பாத்ரூம் டிப்ஸ் கொடுக்குறான்னு பார்க்காதீங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இதாட்டி வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம மைண்டை வேறு விதமாக திருப்பி விட்றணும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம், இல்லை நாளைக்கு என்ன பண்ணலாங்கிற ப்ரிப்பரேஷன் எல்லாம் மைண்டில் செட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடணும். ஸோ நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது பாத்ரூம் டிப்ஸ். அது பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்ம அதை பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ரீச் ஆகிடுங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்டே டியூன். பை, டேக் கேர். சூப்பராக இது மாதிரி சப்பாத்தி பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? Especially youngsters and newcomers.